அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த நடக்கக்கூடிய சனியோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சனி யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ராசிக்கு அவர் 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியும் மற்றும் பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதியும் வருவார். 8 மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார். இப்போ சனி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், கும்பராசியில் இருக்கார். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி கும்பராசியில் இருக்க சனி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ மீனராசிங்கிறது என்ன? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாக வரும். அப்போ 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா மிதுனராசி நேயர்கள் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. நீங்கள் படாத பாடு பட்டாச்சு. 2020, 21, 22 அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்களும் சம்பவங்களும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அஷ்டம சனியால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. இப்போ 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி, தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி, அவர் பாருங்கள் மீன ராசியில் இருக்கார். மீனம்ங்கிறது என்ன? குருவோட வீடு, ஒரு சுபரோடைய வீடு, ஒரு நல்லவனோட வீடு. ஒரு நல்லவனோட வீட்டில் ஒரு கெட்ட கிரகம், ஒரு பாவ கிரகம் வருது. அப்போ அவரால் கண்டிப்பாக கெட்டது பண்ண முடியாது. அப்போ இந்த காலகட்டம் மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம், ஒரு அருமையான காலகட்டம், அதிர்ஷ்டமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அப்போ 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகிறார், 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இது உங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். 9, 10 வந்துட்டாலே பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். தர்ம கர்மாதிபதிய அமைப்பு உங்களுக்கு வந்துடும். தர்மங்கிறது பார்த்திங்கன்னா 9, கர்மங்கிறது 10. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த சனி பயிற்சி மூலமாக. அப்போது 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி தொழிலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியலைங்க சார், நஷ்டமாக போயிட்டுருக்கு, கையில் பணம் கிடையாது, கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு, வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, வாழ்க்கையே ஒரு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மிதுனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கடன் சுமையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை யார் மூலமாக அது ஒரு உதவி கிடச்சிரும் உங்களுக்கு. பயப்படாதீங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகமான சனிப்பயிற்சியாக தான் இருக்கும் தவிர உங்களுக்கு கெட்ட சனிப்பயிற்சியாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஒரு சில ராசிக்கு தான் சனி சில பிரச்சனைகள் கொடுப்பார். ஆனால் மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அந்த சனி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போகவே போகாது. கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும். அப்போ 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பார்த்திங்கன்னா தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு முயற்சியில் இருக்கவங்க அந்த ஈடுபாட்டில் இருப்பீங்க. அதாவது தொழில் ஆரம்பிக்கணும், எப்படியே தொழில் ஆரம்பித்து ஜெயிச்சிடணும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த யோகத்தை, அந்த வாய்ப்பை உருவாக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி கண்டிப்பாக அந்த சனி கொடுக்கும். பணம், முக்கியமாக பணம் வருங்க. உங்களுக்கு பணம் கைக்கு வரப்போகுது. வெளியே எங்கேயோ பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். இல்லை தொழிலை சம்பாதிச்சு கொடிக்கட்டி பறக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். எப்பவுமே பாருங்கள் சுபருடைய வீட்டில் இருக்க சனி 10ஆம் இடத்துல இருக்க சனி கெடுதல் பண்ணவே மாட்டார். பாவகிரகத்தோட வீட்டில் இருக்க சனி கூட 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு சில காம்பினேஷனில் இருந்தால் கெடுதல் பண்ணும். ஆனால் இப்போ சுபருடைய வீட்டில் நல்லவனுடைய வீட்டில் இருக்க சனி கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கவே மாட்டார். அது உங்கள் ராசிக்கு அவர் நல்ல ஒரு கிரகமாக வரனால, உங்கள் ராசிநாதனுக்கும் அவரும் நட்பு கிரகமாக வரனால கண்டிப்பாக இந்த சனியோட பயிற்சி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எல்லா மிதுனராசி நேயர்களுக்கும் கொடுக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. மொத்தம் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் எல்லா மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித மாற்றம் கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பதவி உயர்வு, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இத்தனை நாள் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள், இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சில மாற்றத்தை பார்ப்பீங்க. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அபாரமான வளர்ச்சி கிடைக்கும். அப்படியே உங்கள் வாழ்க்கை தரமே மாறும். அப்படியே நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய வேலையாட்கள் உங்களுக்கு சேருவாங்க, நிறைய பணம் வரும், நிறையா
ஆட்கள் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு தரமான ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்குமே தவிர வீழ்ச்சி தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்காது. நல்லா தான் நடக்கும், கெட்ட சனிப்பெயர்ச்சி கிடையாது, அது நல்ல சனிப்பெயர்ச்சி தான். அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா மூலமாக ஒரு சில பேர் தொழில் அமையும், ஒரு சில பேர்த்துக்கு அப்பாவோட உதவி தந்தையோட உதவி கிடைக்கும், தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கார். 8ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த காலகட்டங்களில். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையிலலாம் அது நடக்குமான்னு நினச்சி பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர். அதை விட நல்ல ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒரு சில பேர் நினச்சி ஒன்று நினைப்பாங்க, நான் நினைக்கிறது ஒன்று அங்கே வேறு மாதிரி நடக்கும், அப்படி கெட்டதாக தான் நடக்கும். ஒரு சில பேர் நினைக்கவே மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு கனவு காண்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இது ஒரு சின்ன விஷயம், இது நல்ல விஷயம் நடக்குமான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து அதை விட நல்ல விஷயம் நடந்துட்டு போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு யோகம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு கனவாகவே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, ஆனால் நடக்காது. ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. முக்கியமாக சொல்லப்போனால் தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. அதுவுமே இது தூர பிரயாணம் படித்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, இல்லை படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும். அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதேமாதிரி லாங் ட்ராவல், தூர பிரயாணம், வேலை விஷயமா தொழில் விஷயமா அப்ராடு போகிறேன், இல்லை வெளியூர் போகிறேன், வெளிமாநிலம் போகிறேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைச்சிருங்க, கவலையப்படாதீங்க. புண்ணிய ஸ்தலங்கள் தீர்த்த யாத்திரை போகணுன்னு காத்துட்ருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே குரு பயிற்சி வந்துடும். குரு பயிற்சி உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி அந்த மே மாதம்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். 2020, 21, 22 மிதுன ராசி நேயர்களை சனி போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பார். இப்போ அதே சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட சனியாக உங்களுக்கு மாறப்போகுது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு யோகமான சனியாக உங்களுக்கு அமையப்போகுது. என்ன காரணம்னா உபஜயஸ்தானத்தில் சனி வர்றார். உபஜயஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குறிக்கிற அமைப்பு. 3, 6, 10, 11 இந்த இடத்துக்கு சனி வந்துச்சுனாலே பாருங்கள், அது தனித்த சனியாக இருக்கணும். சனி வந்து யாரோடு சேராமல் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா அந்த 3, 6, 10, 11 இந்த இடத்துல சனி வரும்போது ஜாதகர் வந்து கொடுத்து வச்சவர்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் சனி வரும்போது சில நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க சனியை விட உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்க சனி ஒரு யோகமான சனியாக இருக்கும். உபஜயஸ்தானத்தில் இருக்க சனியாக இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே நிறைவேறக்கூடிய சனியாக உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் சனி இருக்கிறனால தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம், இல்லை இட மாற்றம், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக நல்லபடியாக அந்த சனி உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. அதனால் மிதுனராசி நேயர்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். தந்தை மூலமாக சில விஷயங்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். முன்னோர்களோட சொத்து, பூர்வீக சொத்து, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கைக்கு வர்றதை உங்களால் பார்க்க முடியும். நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொல்லாங்க. சரிங்களா? ஏன்னா அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழில் அமைக்கக்கூடிய காலகட்டம், தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வேலையில் மாற்றம், இல்லை வந்து பதவி உயர்வு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, நீங்கள் நினச்ச ஊருக்கு போய் வேலை பார்க்குறது, நினச்ச ஊருக்கு போய் படிக்கிறது, வெளியூர் வெளிநாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் எல்லா மிதுனராசினியர்களும் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு டைம் சொல்லிடலாம். இது கெட்ட நேரம்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு நேரம் தான். சரிங்களா? பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. தொழில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கவங்க தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. தொழில் ஆரம்பித்தவங்க தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான பொற்காலமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். நல்லபடியாக நல்ல விதமாக எல்லா மிதுனராசினியர்களும் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.